வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டர் பை அ ஸ்கேலார். ஐ நோ பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்குல்ல, பட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் சூப்பர் சிம்பிள். சத்தியமா ரொம்ப ஈஸி. லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் ரைட் இன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் அனாலஜியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இமேஜின், ஓகே, ஒரு வெக்டரா ஒரு செம்ம வைரலான இன்ஸ்டாகிராம் ரீலா நினைச்சுக்கோங்க. அப்போ ஸ்கேலா மல்டிப்ளிகேஷனா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த ரீலோட பிளேபேக் ஸ்பீடை மாத்துறீங்கல்ல, அதேதான். அதை 2x ஸ்பீட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம், 0.5xல போட்டு ஸ்லோமோல பார்க்கலாம், இல்லனா ரிவர்ஸ் பட்டனை தட்டி பின்னாடி போக வைக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த ஐடியாவை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ரியல் அனாலஜி இப்போ கிளியரா இருக்குல்ல? அதை வச்சு இப்போ டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஆக்சுவல் மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ்குள்ள போவோம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டர் பை அ ஸ்கேலார்? Right, so textbook definition என்ன சொல்றதுன்னு பாப்போம். The product of a vector A by a scalar lambda is a new vector lambda A which is collinear to A. ஓகே, அந்த collinear அப்படின்ற வார்த்தையை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. collinearனா just on the same line, அவ்வளோதான். வேற என்ன? ஒரு வெக்டரை எடுத்து ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து நீட்டமாக்குறது, இல்லனா கசக்கி சின்னதாக்குறது, இல்லனா அப்படியே திருப்பி ஆப்போசிட் டிரெக்ஷன்ல பாயிண்ட் பண்ண வைக்கிறது. சீரியஸ்லி, that's it. ஸோ டைரக்ஷனுக்கு என்ன ஆகும்? திரும்ப நம்ம ரீல் அனாலஜிக்கு வருவோம். இஃப் யோர் ஸ்கேலார் லாம்டா இஸ் அ பாசிட்டிவ் நம்பர், யானி கிரேட்டர் தென் 0, அது வீடியோவை 2x ஸ்பீட்ல வைக்கிற மாதிரி. வீடியோ முன்னாடி தான் போகும், ஸோ டைரக்ஷன் மாறாது, சேம் டைரக்ஷன். பட் இஃப் லாம்டா இஸ் அ நெகட்டிவ் நம்பர், யானி லெஸ் தென் 0, அது ரிவர்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ற மாதிரி. வீடியோ பின்னாடி போகும், ஸோ த டைரக்ஷன் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். சிம்பிள், ரைட்? ஓகே, ஸோ கான்செப்ட் புரியுது. ஆனால் இந்த ஸ்பீட் சேஞ்சை ஆர் ஸ்கேலிங்கை எப்படி ஆக்சுவலி பண்ணணும்? வெக்டருக்கு காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கேலிங்கை வெக்டரோட ஒவ்வொரு பார்ட்டுக்கும், யானி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும். பாத்தீங்களா? இஃப் அ வெக்டர் A is a1i plus a2j plus a3k, then lambda A is just lambda AI plus lambda a2j plus lambda 3k. இமேஜின் பண்ணுங்க, அந்த I, J and K அது உங்க ரீல்ல இருக்க டிஃப்ரெண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாதிரி. நீங்க ஸ்பீடா மாத்தினா எல்லா எஃபெக்ட்ஸும் சேர்ந்து தான் மாறும் இல்லையா? சேம் திங் ஹியர். யூ ஜஸ்ட் மல்டிப்ளை தட் ஸ்கேலர் லாம்டா வித் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கம்போனன்ட். ஓகே, ஸோ வெக்டரை ஸ்கேல் பண்ணிட்டோம், டிரெக்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தோம். இப்போ அதோடைய லென்த், யானி அதோடைய மேக்னிடியூட் என்ன ஆகும்? லெட்ஸ் செக் இட் அவுட். இப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா கவனிங்க. லாம்டா A is equal to லாம்டா mod A. பார்க்க சிம்பிளா இருக்குல்ல? பட் ஐம் டெல்லிங் யூ, திஸ் இஸ் தி ஸ்பாட். இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லூஸ் பண்ற இடம். அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்தீங்களா லாம்டா கிட்ட? அதுதான் த ஹீரோ ஹியர், த மாடுலஸ், தி ஆப்சல்யூட் வேல்யூ. ஏன் இது இவ்ளோ முக்கியம்? பிகாஸ் மேக்னிடியூட்னா என்ன? லென்த். ஒரு லென்த் எப்போவாது நெகட்டிவா இருக்க முடியுமா? நோ வே. ஒரு ஸ்கேல் எடுத்து -5 சென்டிமீட்டர்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ லாம்டா வந்து -2ஆவே இருந்தாலும் நம்ம -2 எடுத்து +2னு தான் யூஸ் பண்ணணும். ரிமெம்பர், நியூ மேக்னிடியூட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். You know what? In the scalar multiplication, நமக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுக்குது. Problems solve பண்ணறதுக்கு ஒரு secret weapon மாதிரி. Adatine, the power to create a unit vector. So what exactly is this unit vector? Simple as sana, it's a vector with a magnitude of, wait for it, exactly 1. That's it. அதோட formula? A is equal to A divided by modulus of A. இப்போ நம்ம real analogyக்கு திரும்ப வருவோம். உங்க real ஒரு 30 seconds இருக்கட்டும். The unit vector is like creating a perfect 1-second highlight clip from that reel. On the 1-second clipla, reelோட entire vibe, direction, எல்லாமே இருக்கும். ஆனா அதோட length? Just 1. This is its superpower. It splits a vector's direction away from its length. Super useful. So, இப்போ நம்மகிட்ட அந்த 1-second highlight clip இருக்கு. யானி நம்ம unit vector. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதை யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச லென்த்ல, ஒரு 5 யூனிட் லென்த் இல்ல 10 யூனிட் லென்த்ல ஒரு புது வெக்டரை கிரியேட் பண்ண முடியுமா? Of course we can. And இதுதான் யூனிட் வெக்டரோட ரியல் பவர். Look, it's a simple 2-step process. Step 1, find the unit vector A. முதல்ல அந்த 1-second highlight clip-ஐ எடுத்துக்கோங்க. Step 2, scale it up. Multiply it by m. இப்போ அந்த 1-second clip-ஐ m தடவை stretch பண்ணா, you get a new vector with length m. So the final formula is just m times a. This is a very, very common exam question. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, next, let's do some detective work. உங்ககிட்ட 2 வெக்டர் கொடுத்தா, அது ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? Are they on the same line? Are they related? Let's find out. Let's ask the question in a simpler way. ஒரு வெக்டர்
இன்னொரு வெக்டரோட ஸ்கேல்டு வெர்ஷனா. யானி உங்ககிட்ட ஒரு ரீல் இருக்கு. இன்னொரு ரீல் பார்க்கும்போது ஹே இத அதே ரீலா 2x ஸ்பீட்ல போட்டிருக்காங்களா இல்ல இத அதே ரீலா ரிவர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணும்ல. அதை தான் நம்ம இப்ப செக் பண்ண போறோம். So, in math, the rule is crystal clear. Two vectors a and b are collinear if and only if you can write one as a multiple of the other, like b equals lambda a. Simple as solanumna, vector b just has to be a perfectly scaled version of vector a, of Laton. So, practically இதை எப்படி செக் பண்றது? ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அவங்களோட கரஸ்பாண்டிங் காம்போனன்ட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கணும்னு பாருங்க. யானி lambda is equal to b1 by a1, b2 by a2 and b3 by a3. ஆனா wait, I want you to listen carefully here. This is a trap. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரேஷியோ b1 by a1 மட்டும் செக் பண்ணிட்டு ஆஹா கொலினியர்னு சொல்லிடுவாங்க. தப்பு. பிக் மிஸ்டேக். All three ratios, I repeat, all three must be the same number. ஒன்னு மிஸ் ஆனாலும் they're not collinear. Got it? Alright, here's a quick cheat sheet for you. A quick summary of everything. Scalar multiplication na unga video speed change. New magnitude na new video length. But remember that absolute value. Unit vector na nama perfect 1 second highlight clip. And collinearity test na oru video innoru video oda rescaled version anu check பண்றது. ஒரு screenshot எடுத்து வெச்சுக்கோங்க, revision க்கு ரொம்ப யூஸ் ஆகும். Phew, that was a lot, but I really hope in that real analogy, ellathayam easy akudikvim. Ippo, let's just do a super quick 30-second recap of everything we just learned. Okay, key takeaways. 1. A scalar just scales a vector, changing its length and maybe reversing its direction. 2. The most important formula to remember is lambda a equals lambda a. Don't forget the modulus. 3. A unit vector, a, is a special vector with a magnitude of exactly 1. 4. We use this unit vector as a base to build new vectors of any length we want. And 5. Two vectors are collinear if one is just a scalar multiple of the other, b equals lambda a. So, in the end, scalar multiplication is a seriously powerful tool. ஆனா இப்போ ஒரு question. நம்ம ஒரு வெக்டரா யானி ஒரு ரீலா ஒரு நம்பர் வச்சு யானி playback speed வச்சு மாத்த முடியும்னு பார்த்தோம். Correct? But what happens when you try to multiply two vectors together? ரெண்டு ரீலா உன்னா மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? A new effect? A remix? அத நம்ம next explainல பாப்போம். Think about it.